வணக்கங்க. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கார பணியாரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். கார பணியாரத்துக்கு மாவு எதுவும் அரைக்கல. தோசை மாவு கடைசி மாவு எடுத்துக்கிட்டேன். நேற்று நைட்டே வெந்தயம் 1 ஸ்பூனை ஊற வச்சு அதை அரைச்சி அந்த மாவோட கலக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. கார பணியாரத்துக்கு இன்றைக்கி என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 பொருள் தாங்க. 1 கப்பு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் கிட்டேயே எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை அவ்வளோதாங்க. நீங்கள் பெப்பர் வந்துட்டு முழு பெப்பர் அப்படி கூட முழுசாக கூட மிளகு போட்டுக்கலாம் அதில். அப்படி இல்லாட்டி சின்ன சின்னதாக மிளகாலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் சின்ன பசங்க நான் சாப்பிட்றதுனால முழு மிளகு, மிளகாய் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பவுடராக போட்டால் அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும்ல, அதுக்காக தான். இப்போ தாளிக்கிறதுக்காண்டி தாங்க ஒரு கடாய், சின்னதாக கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்க வேண்டியான். ஆயில் நல்லா சூடாகவும் கடுகு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நல்லா அதிகமாக போடுங்க. அது நல்லா பொரிக்க விடுங்க. அது ஆயிலில் நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கடுத்தமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல உளுந்து, கடலைப்பருப்பு அதையும் சேர்ந்து பொன்னிறமாக நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகும் தண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி வறுத்துருங்க. அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப்பு அதையும் சேர்த்துடலாம். அதோட கலரும் லைட்டாக அந்த பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப கறிக்கிறவும் வேண்டாம். ஒரு மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக வரந்தாண்டி லைட்டாக வதக்கிடுங்க. கொத்தமல்லி இலையும் அதோட ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதில் இப்போ நம்ம வதக்கின மிக்சடு எல்லாமே போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குழி பணியாரத்துக்கு சைடிஷ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும். இப்போ மெயின் டிஷ் ரெடி ஆகிட்டு சைட் டிஷ் வேணுமே அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளிக்கு 2 மிளகாய், காஞ்ச மிளகாங்கிற விதத்தில் ஒரு 6 மிளகாய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு தாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பச்சையாக அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அது எண்ணெய் திரியந்தண்டியும் கடுகு மட்டும் போட்டு வெறிக்க விட்டுட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மேலே நல்லா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கார சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இது குழிப்பணியாரத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழிப்பணியார சட்டி எடுத்து வச்சுருங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு குழியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் சூடான பிறகு நம்ம குழிப்பணியாரத்துக்கு மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை அந்த ஒரு குழியிலேயே ஊற்றுங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது என்ன பண்ணிட்டேன்னா, மாவு அதிகமாக ஒரு குழியிலேயே ஊற்றிட்டேன். நீங்கள் அது மாதிரி ஊற்றாதீங்க. ஒரு 3/4 குழி அப்படி ஊற்றினா தான் அது புஃப்னு உப்பி வருமா, அது பரட்டி போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதை நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் ஊற்றும் போது நானும் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ப்ரௌனாக வந்த பிறகு ஒரு சைடாக திருப்பி விடுங்க. அது கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டால் நல்லா ப்ரௌனாக மாறும். கொஞ்சம் புஷ்ஷுன்னு அழகாகவே வந்திருந்தது. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துட்டேங்க. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். குழிப்பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு குண்டுன்னு வந்திருந்தது. அது ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ நம்மளுக்கு கார பணியாரமும் கார சட்னியும் ரெடி ஆகிட்டுங்க. நான் எடுத்து சாப்பிட பாஸ் என்ன பண்ணுறீங்க? இங்கே பார்த்துடுங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன். வேணாம் நீயா போட்டுக்கோ. சூப்பர். நீ சாப்பிடு. வெரி குட். வால்குடி என்ன இருக்கு? ஆனியன்ஸ். சாப்பிடும்போது தெரியுதுல. எப்போவுமே ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா சாப்பிடும்போதோ அவங்க எதுனாலும் ஒன்று போல் உட்கார வச்சு ஷேரிங்கை சின்ன விஷயமா நம்ம இப்போ இருந்தே கற்றுக் கொடுக்கணுங்க. உன்னோட தம்பி, உன்னோட அண்ணா அப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது தான் அதுங்களுக்கான ஷேரிங் அப்படிங்கிறது வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்னவன் வரும்போது அவனே ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்ப பிடிவாதமாக இருப்பான். ரொம்ப அவனுக்கான ப்ளேஸ் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கோபம் வந்தது.
ரொம்ப இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தான். அது அப்படியே பழக்கி விட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டான். என்னோட தம்பி நான் கொடுக்கணும் அப்படிங்கிற விதமாக. அவினேஷும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி லன்ச் எதுவும் கிடையாது. 12:30க்கெலாம் விட்டுருவாங்க. 12:40 கிட்டலாம் வீட்டுக்கு வந்துடுவான். அதனால் ஸ்நாக்ஸும் தண்ணியும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறான். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.